எப்போ கடலுக்கு போனாலும் எதுக்காக வாசல்ல விளக்கேத்தி வைக்கிறீங்க? நம்ம குப்பத்து வழக்கப்படி கடலுக்கு போயிருக்கிற ஆம்பளைங்க பத்திரமா வீடு வந்து சேர்ற வரைக்கும் இந்த விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அவங்க வீட்டுக்கு வந்த உடனே இந்த விளக்கு அணைச்சிருவோம். அப்படி எந்த வீட்லயாவது விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா அந்த வீட்டு ஆம்பளை இன்னும் வீடு வந்து சேரலன்னு அர்த்தம். உடனே மத்த ஆம்பளைங்களாம் கடலுக்கு போய் எப்படியாவது அவங்கள தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவாங்க. கடலுக்கு போயிருக்கிற உன் மாமனும் நல்லபடியா வீடு வந்து சேரணும்னு தான் இப்ப இந்த விளக்கு ஏத்தி வச்சிருக்கேன். என் மாமா முத்தழகுக்கு ஒண்ணும் ஆகாது. அவர் சூப்பரா வருவாரு. அக்கறையில்லா எங்க வாழ்க்கையிலே அக்கறை கொண்ட கடல் தாயம்மா. ஒரு நித்திரை இல்லா எங்க வேலையிலே நம்பிக்கை தந்த நீழல் நீளம்மா. கரை காணாத வாழ்க்கையெல்லாம் தேடுறோம், ஆனாலும் நிம்மதியா பாடுறோம். காத்து வீசுற போது எங்க உயிர் மீண்டு வர எத்தனையோ சங்கடம். எங்க சனம் கைவிளக்க ஏற்றி வச்சு கும்பிடும். எங்களுக்கு நோய் நொடி இன்றி கரை சேர்த்திட இங்கு கடத்தாயவள் உண்டு. நமக்காக காலம் நல்ல வழி காட்டும். மயங்காதே தயங்காதே நேர் வழி போனா தவறாது நீதி செம்படவன் சாதி. சரியாக முறையாக உண்மையை பேசும். அக்கறையில்லா எங்க வாழ்க்கையிலே அக்கறை கொண்ட கடல் தாயம்மா. ஒரு நித்திரை இல்லா எங்க வேலையிலே நம்பிக்கை தந்த நீழல் நீயம்மா. கரை காணாத வாழ்க்கையத்தான் தேடுறோம், ஆனாலும் நிம்மதியா பாடுறோம். கரை காணாத வாழ்க்கைய
மார்க்கெட். கடல்ல மீன் பிடிக்கிற அத்தனை பேரும் அவங்க பிடிச்ச மீன் எல்லாம் இங்க கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. இங்க இருந்துதான் வெளிநாட்டுக்கு எல்லா மீனும் ஏற்றுமதி ஆகுது. ஒரே நாத்தம். மீனோட நாத்தமா இல்ல மீன்காரங்க மேல நாத்தமானு தெரியல. அக்கா பூச்சாரு இவன் மூஞ்சி முழியும் பாரு. மீனுக்கு இவனுக்கு வித்தியாசமே இல்ல. ஏக்கா எப்பக்கா வந்தீங்க? எப்படிக்கா இருக்கீங்க? யோ என்ன எப்படி அவனுக்கு தெரியும்? என்னக்கா நீங்க எங்களை பத்தி இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, உங்களை பத்தி தெரியாதாக்கா? டேய் அக்கா மேல ஒரே வாசனையா இருக்குடா. அக்கா என்ன சோப்பு போட்டுக்கா குளிக்கிறீங்க? துணி சோப்புடா. அக்கா துணி சோப்பா போடுறேனே. துணி தான் வாசனை வருது மேலே. ஏய் இவங்களை யாரு நினைச்ச? நாங்க ஒண்ணும் நினைக்கலையே. ஏய் நீ தான் நினைச்ச. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் துணியை சாலியை நினைச்சேன். சூப்பர் ஃபிஷர்மேன். வெரி இது குளிக்காத ஜென்மம். உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஏய் எங்களைய குளிக்காதவங்கன்னு சொல்ற? மனுஷன் செத்த அந்த உடம்ப எங்க கடல்ல கரைச்சாதான் செத்தவங்களுக்கு மோட்சம். அப்படிப்பட்ட புனிதமான கடல்ல இறங்குற நாங்க குளிக்காம இருப்போம்? எங்கட செருப்பக்கனா பழின்னு உனக்கு இப்ப கேட்கல? ஓ செருப்பு அங்கே போச்சா? தினமும் நாத்தமாவும் நாத்தத்தோட இருக்கிறவங்களோட புத்தி இப்படித்தான் நாரும். அங்க பாரு அவன் என்ன அவமானப்படுத்தி என் மேல மீன்ல கொட்டிட்டானே. என்னண்ணே என் மேல மீன்ல கொட்டிட்டான்னு சொல்றேன். போய் அவனை அடிங்கண்ணே. அவனுங்கிட்ட சண்டை போட்டு வியாபாரத்துக்கு எடுத்து சொல்றியா? இவனுங்கிட்ட படவை கொடுத்து மீனை பிடிச்ச சொல்லி நான் லட்சமா சம்பாதிச்சிட்டு இருக்கேன். ஆனா நான் அதுக்காக அவனுக்கு தரது வெறும் 1000 தான். இவனுக்கு அறிவு கம்மினாலும் ரோஷம் ஜாஸ்திமா. என் வேலை முடிட்டோம், நானே இவனில் பாத்துக்கிறேன். நீ போயிட்டு வா. ஒன் செகண்ட் மிஸ்டர் ஜானி. தண்ணி ஒண்ணும் இல்லடா. ஜானி மீட் மை சிஸ்டர். ஹலோ. இவர் என்னோட எக்ஸ்போர்ட் பிசினஸ் பார்ட்னர்மா. நீ வீட்டுக்கு போமா. டேய் மீன்காரா உன்னை நான் விட மாட்டேன். நான் உன்னை பாத்துக்கிறேன்டா. அடி. டேய் அவங்க பிடிச்ச மீனை கூடையில போட்டு ஜீப்ல ஏத்துங்கடா. முத்தழகு என் தங்கச்சி இனிதா ஊர்ல இருந்து வந்தா. தப்பா நினைச்சுக்காத. சின்ன பொண்ணு. டேய் இந்த 2 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. வர்ற மாசத்துக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 2000 ரூபாய் நீயே கொடுத்துரு. கடல்ல வலை வீசுறதுக்கு முன்னாடியே கையில பணம் கொடுக்கற ஒரே முதலாளி நீங்க தான். ரொம்ப நன்றிங்க. வாங்கடா வா. மீனகுட்டி. ஹாய் மாமா வந்தாச்சு. மீனம்மா. மீனகுட்டி பள்ளிக்கூடத்துக்கு ரெடி ஆயிட்டியா? ஏன் மாமா இவ்வளவு லேட்? நான் கடலுக்கு மீன் பிடிக்க போனாலும் என் நினைப்பெல்லாம் உன் மேலதான். எங்க பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆயிடுமோன்னு முழுசா மீன் பிடிக்காம பாதியில ஓடியாந்துட்டேன். அப்படின்னா நான் இன்னைக்கு நிறைய மீனை காப்பாத்திட்டேன். அப்புறம் என்ன? முத்தழகு சாப்பிட்டு போப்பா. ஐயோ சாப்பிட உட்கார்ந்தா பஸ் போயிடும், பஸ் போனா படிப்பு போயிடும், படிப்பு போனா இந்த அம்மா எப்ப டாக்டர் ஆவறது? என்னப்பா? கட்டின புருஷனோட நினைப்பெல்லாம் சாராய கடையில தான். கூட பிறந்தவரோட நினைப்பெல்லாம் அவர் பெத்த புள்ள மேலதான். ஆண்டவர் இப்படி ஒரு தம்பி எனக்கு கொடுக்கலன்னா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? அக்கா அந்த ஆளை பத்தி நீதான் நினைக்கிறிய தவிர அவர் உன்னை பத்தி நினைக்கிறதே இல்லையே. எப்படி தம்பி நினைக்காம இருக்க முடியும்? இன்னைக்கு எங்க கல்யாண நாளாச்சே. அந்த ஆளு என்னை விட்டு பிரிஞ்சு போய் இன்னையோட 3 வருஷம் ஆகுது. என்னடி கல்யாண நாள்? உன்னை கல்யாணம் பண்ண அன்னில இருந்து தர்தனை பிடிச்சு போயிடுச்சு. கையில துட்டு இல்ல, வருமானம் இல்ல, தண்ணி எடுக்கிறதுக்கு அடுத்தவங்க கிட்ட கேட்க வேண்டியதா இருக்கு. எதுக்கு அடுத்தவங்க கிட்ட போய் கேட்கணும்? முத்தழகு தான் தானே கடலுக்கு போறால, அவங்க கூட போய் மீன் பிடிச்சு சம்பாதிக்க வேண்டியதுதானே. மீனா? ஐயோ மீன்காரம். இந்த மீன்களை பிடிக்கிறது, பண்ணைகளை மேய்க்கிறது, செருப்புகளை தைக்கிறது, இதெல்லாம் நான். முத்தழகு கடலுக்கு போய் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிட்டு வர பணத்துலதான் நீயும் நானும் நம்ம குழந்தை இன்ன வரைக்கும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். 10 வயசுல கடல்ல இறங்க ஆரம்பிச்ச என் தம்பி கல்யாணத்துக்கு முன்னால என்ன சமந்தா, கல்யாணத்துக்கு அப்புறம் என் குடும்பத்தையும் சேர்த்து சமக்கிறான். ஏய்யா ஒரு நல்ல நாள் விசேஷம் பண்டிகைன்னா இன்ன வரைக்கும் ஒரு புடவை எடுத்து கொடுத்துருப்பியா நீ எனக்கு? இங்க பாரியா என் தம்பி உனக்கு சேர்த்து துணிமணி எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கா. இதையும் கட்டிக்கிட்டு போய் வெக்கம் இல்லாம தண்ணி அடிப்போம். நான் பார்க்காத புது புது துணி எப்படி நெருப்புல போட்டு நீ உருப்படியா? என்னடி